வணக்கம். நான் SV அக்ஷய ஜெகனி. நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் தேர்வு 2025 முதல் 2026. நான் இன்று வந்திருக்கும் பகுதி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் வெள்ளிமலை. இதுக்கு அருகாமையிலே சுவாமி மதுரானந்தஜியின் ஆசிரமம் இந்து தர்ம வித்யாபீடத்தால் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் நாகர்கோவிலிருந்து 13 கிலோமீட்டர் அளவு தூரத்திலும், அதே இரணியலிலிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் அளவு தூரத்திலே அமைந்துள்ளது. இங்கு பல சுற்றுலா பயணிகளும் வந்து பார்த்து கொண்டு செல்கிறார்கள். அக்காலத்தில் இங்கு மயில்கள் இயற்கையாகவே வந்து செல்கின்றன என்றும் உண்டு. ஆனால் இப்போது அந்த மயில்களை பார்ப்பது மிகவும் அரிது. இந்த கோவிலுக்கு போகும் வழியிலும் வரும் வழியிலும் பல வயல்கள் உள்ளன. நாம் வயல்களை பார்ப்பதே இப்போது அரிதானது. ஆனால் இங்கு பல ஏக்கர் அளவில் வயல்கள் உள்ளன. இந்த கோவிலுக்கு செல்வதற்கு பல படிக்கட்டுகளும் உள்ளன. அந்த படிக்கட்டுகளின் மூலம் நாம் சென்றால் நாம் கோவிலின் முன்வாசலை அடையலாம். மற்றும் மலை ஏறுவதற்கும் நமக்கு படிக்கட்டுகள் உள்ளன. அந்த படிக்கட்டுகளில் நாம் போகும்போது நாம் மலை சார்ந்த இடங்களையும் காணலாம். இந்த மலையில் நாம் பார்க்கவே அரிதான மரங்கள் பல உள்ளன. சந்தனம், ஆலமரம் போன்ற பல மரங்கள் இங்கு உள்ளன. மற்றும் இங்கு ஒரு கிணறு உள்ளது. இந்த கிணறு அந்த காலத்திலே பாறையை வெட்டி அதற்கு அடியில் செய்யப்பட்டுள்ளது. இது பார்க்கவே பெரிய அதிசயமாக உள்ளது. இங்கு சென்றால் நாம் 5 வகையான இடங்களில் பாலையை தவிர பாக்கி 4 இடங்களையும் காணலாம். கடல்வெளி, வயல்வெளி மற்றும் பல இடங்களை மலை உச்சியில் இருந்தே நாம் காண முடியும். இங்கு பல வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்திற்கும் வசதிகள் உண்டு. மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மலை உச்சியிலே நமக்கு கிடைக்கும். வயதானவர்களுக்கு செல்ல மலை உச்சிக்கும் இங்கு பாதை உண்டு. அல்லது நாம் படிக்கட்டுகள் ஏறியும் செல்லலாம். பலர் படிக்கட்டுகள் ஏறியும் அல்லது மலை உச்சிற்கு சென்றும் இந்த முருகனை தரிசித்து வருகிறார்கள். இந்த கோவில் 16 ஏக்கர் அளவு நிலத்திலும் அமைந்துள்ளது. இது ஒரு சிறிய கோவிலாக இருந்தாலும் அங்கு நின்று நாம் சூரிய உதயத்தையோ அல்லது சூரிய அஸ்தமனத்தையோ பார்க்கும்போது அது கண்ணுக்கு ஒரு இனிய காட்சியாகவே இருக்கிறது. அந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம். இங்கு பல மக்கள் வந்து செல்கிறார்கள். எனினும் இங்கு நன்றாகவே பராமரித்து வருகிறார்கள். இங்கு உள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் இங்கு வேலை பார்ப்பவர்கள் மிக அருமையாக பேசுவார்கள். இங்கு வெளியூரிலிருந்தும் பல சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கமாகும். நாம் எப்பொழுது சென்றாலும் நாம் முருகனை தரிசிக்க முடியும். இங்கு நின்று நாம் சுற்றுவட்டார இடங்களை பார்க்கும்போது அது கண்ணுக்கே ஒரு இனிய காட்சியாகும். இங்கு இருக்கும் மரங்களும் அங்கு இருக்கும் வயல்களும் ஒரு பிரம்மாண்டமான காட்சியாகும். தீயன தவிர்த்து நல்லன அறிய துடிக்கும் அறிவு தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். கபில தேவநாயனார் இயற்றிய இன்னா 40 வாழ்வில் எவை எல்லாம் துன்பத்தை தரும் என்று எச்சரிக்கிறது. ஒரு நவீன விஞ்ஞானி என்பவன் ஆபத்துக்களை முன்கூட்டியே கணிப்பவன். அந்த வகையில் இந்த நூல் சமூக பொறியியல், பொது சுகாதாரம் மற்றும் சூழல் சார்ந்த பல அபாயங்களை முன்னெச்சரிக்கை செய்கிறது. இன்னா 40 கபிலர் மிக கடுமையாக எச்சரிக்கும் ஒரு விஷயம். கல்லுண்ணு மாந்தர் இன்னா அறிவியல் உண்மை மது அருந்துவது மனிதனின் நரம்பு மண்டலத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் அது முடிவெடுக்கும் திறனை எவ்வாறு சிதைக்கிறது என்பதையும் இது சுட்டி காட்டுகிறது. போதைப் பொருள் அடிமைத்தனம் என்பது ஒரு சமூக நோய் என்பதை
அஞ்சே மருத்துவ அறிவியல் பார்வையில் இது பதிவு செய்துள்ளது. இந்நூல் ஆரோக்கியம் குறித்து பேசும்போது நோய் தடுப்பு முறைகளை வலியுறுத்துகிறது. சுகாதாரம் துப்புரவு இல்லார் வாய் விரைக்கும் சொல்லின்னா, தூய்மை இல்லாதவர்களிடம் பழகுவது நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படை சுகாதார அறிவியல் இதில் உள்ளது. உணவு உறங்காமையின்னா, முறையற்ற தூக்கம் மற்றும் உணவு பழக்கம் ஆகியவை உடலியல் கடிகாரத்தை சிதைத்து நோய்களை உருவாக்கும் என்ற அடிப்படை உடலியல் உண்மையே இதில் உள்ளது. இந்நூல் இயற்கையின் சமநிலையை குலைவதை துன்பமாக கருதுகிறது. பகடில்லான் உழவு இன்னா என்று கூறுவதன் மூலம் உழவு தொழிலுக்கு தேவையான கால்நடைகளை பராமரிக்காமல் உழவு தொழில் செய்வது மண் வளத்தை சிதைக்கும் என்ற வேளாண்மை அறிவியல் இதில் உள்ளது. இயற்கையின் சமநிலையை குலைப்பதும் விலங்குகளை வதைப்பதும் காடுகளை அழிப்பதும் நம் எதிர்கால சன்னதிக்கு துன்பத்தை தரும் என்ற சூழல் சார்ந்த பல அபாயங்கள் இதில் உள்ளது. கபிலர் இந்நூலில் மிக கடுமையாக எச்சரிக்கும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், முறையற்ற அல்லது அரைகுறை தகவல்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை அன்றே கற்றல் என்ற பெயரில் அவர் வலியுறுத்துகிறார். அன்பு நண்பர்களே, நாம் இன்னா 40 வெறும் எதிர்மறையான நூல் என்று கருதக்கூடாது. இது ஒரு பாதுகாப்பு கையேடு. எவற்றை தவிர்க்க வேண்டும் என்று நாம் உணர்ந்தாலே இன்பமான வாழ்வை நோக்கி பயணிக்க முடியும். இன்னா 40 பயில்வோம், துன்பமில்லா அறிவியல் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.